வெந்த புண்ணில் வந்து வேல் பாய்ச்சுற மாதிரி தான். ஏற்கனவே எரியிற வீட்டில் வந்து பெட்ரோல் ஊற்றுற மாதிரி. ஸோ விஜய் சார் மாதிரியான படங்களில் அந்த சின்ன சின்ன முத்திரைகளை கூட அந்த டெக்னீஷியன் பதிக்கணுங்க. பேசாமலே அவர் நடக்குதில்லை. பேச வேண்டிய அவசியம் வந்தால் பேசுவாங்க சார். அதான் அப்போயே சொன்னோம், இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இப்போ நாங்கள் யார்கிட்டையும் கொடுக்க முடியாது. எலெக்ஷன் முடிஞ்சு புதிய அரசு வந்த பிறகு தான் நாங்கள் வந்து எங்களுடைய கோரிக்கை. அதுக்கு நிச்சயமாக அதுக்கான முன்னேற்பாடெலாம் நடந்துகிட்டு பேசியிருக்கோம். நேற்று கூட அதுக்கான இது எப்படி பண்ணலான்னு பேசணும். எலெக்ஷன் முடிஞ்சு கவுண்டிங் முடிஞ்சு அரசு பதவி ஏற்ற உடனே முறைப்படி நாங்கள் ஒரு பேரணியாக சென்று அவரை சந்தித்து எங்களுடைய கோரிக்கை கொடுக்குறத முடிவு பண்ணிட்டோம். ஜனநாயகன் லீக்ல எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா வெளியே அரசியல் சக்தியோ வெளியே அவ்வளோ பண்ணலை, கண்டிப்பாக படக்குழு அவங்க சம்மந்தப்பட்ட ஆளு அவங்க வேலை பார்க்குறவங்க தான் பண்ணியிருக்காங்க. அதான் இது என்னென்னா வெந்த புண்ணில் வந்து வேல் பாய்ச்சுற மாதிரி தான். ஏற்கனவே எரியிற வீட்டில் வந்து பெட்ரோல் ஊற்றுற மாதிரி. யாராவது அது பண்ணுவாங்களா? இது வந்து 500 கோடி ரூபா அவங்ககிட்ட பணம் இருந்தால் அந்த எலெக்ஷன் செலவு பண்ணி அது இது பண்ண முடியுமா? இது வந்து 500 கோடி ரூபா தூக்கி இது போட்டு அதுக்கு ஒரு செம்பத்தை வர முடியும் அப்படி நினச்சா. இப்போது அரசு ஒரே நினச்சா 2 மணி நேரத்தில் இதை வந்து சூஸ் பண்ண முடியும். அரசு நினச்சா இப்போ வந்து அரசியலாகி போயிடும். இப்போ யாரையும் அவங்கள பற்றி ஒரு தவறான ஒரு எங்கேயோ வந்து குஜராத்தில் இருந்துட்டு இல்லை வந்து உத்தரப்பிரதேசில் இருந்துட்டு டெல்லியில் இருந்து பெங்களூரில் இருக்கிற வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. எப்படி அரெஸ்ட் பண்ணுறாங்க? அதனால் அவங்க நினச்சா அவங்கள எதிர்த்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் மூலமாக இது நடந்ததுன்னா வித்தின் 24 ஹவர்ஸில் தே வில் கெட் காட். அரசு எதுவும் நினைக்கல அப்படின்ற மாதிரி. அரசு என்ன நினைக்கல? இல்லை அவங்க நினச்சா இல்லை சார், இவங்க தான் தனக்கு எதிராக பண்ணுறாங்கன்னு நினச்சா. தனக்கு எதிராக பண்ணுறதா அவங்க நினைக்கலங்கிறேன். இதை பிடிக்கக்கூடாதுன்னு நினைக்கலன்னு நான் சொல்லலை. நீங்கள் எப்பவுமே இன்பிட்வீன் லைன் ட்ரீட் பண்ணக்கூடாது. அரசு தனக்கு எதிராக தயாரிப்பாளர்கள் வந்து நடக்கிறாங்கன்னு நினச்சதுன்னா 24 மணி நேரத்தில் க்ளோஸ் பண்ணுவாங்க. 24 மணி நேரத்தில் உண்மையான குற்றவாளிகள் இது பண்ணுவாங்க. தயாரிப்பாளருக்கு அந்த கடிதம் கொடுத்துருக்காங்க. ஒன்று நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை நம்ம பண்ணணுமா? இப்போ வந்து எங்களுக்கு இப்போது நேற்று ஒரு இது என்னென்னா ஏறக்குறைய வந்து போலீஸ் வந்து ஒரு ரைட் ரூல் எங்களுக்கு வந்து நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் எந்த விசாரணை நடக்கலைன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் நேற்று எங்களுக்கு வந்து ஒரு உண்மை தெரிஞ்சிச்சு. வந்து அண்டர் கரண்ட்டாக போலீஸ் வந்து 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்காக விரைவில் அவங்களே கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு நம்பிக்கையும் இருக்குது. அதனால் அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் பார்க்கலான்னு ஒரு முடிவு. படம் பல இடங்கள்ல இந்த படத்துக்கான ஒர்க் நடந்துருக்குதா சொல்கிறீங்க. ஸோ நம்மளோட சைட்ல இருந்து படம் வந்து வெளியே போகலன்றது வந்து நீங்கள் ரொம்ப தீர்க்கமாக விளக்கம் கொடுத்துட்டீங்க. இப்போ அது எந்த இடத்துல இருந்து எங்கேயாவது லீக் ஆச்சு அந்த மாதிரி உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தெரிய வந்ததா? அசம்ஷனா அதை கேட்குறேன் சார். இப்போ நாங்கள் சொல்லி அது வந்து திருடனை வந்து நாங்கள் இதை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிட்டோம். எங்கே நாங்கள் அமிச்சோம், எப்படி வந்திருக்கலாம், யார் அது காரணமாக இருப்பாங்கிறத சம்மந்தப்பட்டவங்க சொல்லிட்டாங்க. இப்போ அது உங்களுக்கு சொல்லி அவர் ரெடி ஆகிடுறாரு. அதனால் நிச்சயமாக குற்றவாளி விரைவில் கைது செய்யப்படுவார். சார், இப்போ ஜனவரி 9க்கு அப்புறமா தான் இந்த ஒரு நிகழ்வானது நடந்திருக்குன்னு சொல்கிறீங்க. ஏன்னா முதல்ல ஒரு வெளியீட்டு தேதி முடிவு பண்ணி அதுக்கப்புறம் தள்ளி போனதுக்கப்புறமா நீங்கள் கூட சொன்னீங்க அந்த சிஜியை வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணும்போது ஃப்ரீயாக இருக்கலாம். அதுக்கப்புறம் தான் அது நடந்ததுக்கான சாத்தியம். ஜனவரி 5, 6லேயே வந்து படம் சென்சார் தள்ளி போகுதுங்கிறத அவங்க உணர்ந்துட்டாங்க. உணர்ந்ததுக்கு பிறகு ஏதாவது குறைகள் இருக்கும் இல்லையா? நம்ம அவசரத்தில் சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம். சில ஷாட்டு திருப்தி இல்லாமல் கூட வந்திருக்கலாம். ஸோ விஜய் சார் மாதிரியான படங்களில் அந்த சின்ன சின்ன முத்திரைகளை கூட அந்த டெக்னீஷியன் பதிக்கணுங்கிறது வந்து எல்லார் பாயிண்ட்லேயும் இருக்கிற ஒரு விஷயம். அது கேமராமேனாக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும். ஸோ ஒரு டைம் கிடைக்கும் போது அதை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறதுல தப்பு இல்லை. அதை பண்ணியிருக்காங்க. அது நிறையா படங்களில் நடந்திருக்கு. அதே மாதிரியான விஷயங்கள் தான். அதை பண்ணதுக்கு பிறகு தான் 14ஆம் தேதி வந்து அவங்ககிட்ட இந்த அவுட்புட்டை வாங்கி மற்றவங்களுக்கு அந்த வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அனுப்புகிறாங்க. அங்கே சொல்லுங்க சார், 3 மாதம் தள்ளி போனனால தான் அந்த பிரச்சனை. இது கரெக்டான சமயத்தில் வந்துருந்து சென்சார் இது பண்ணுற பிரச்சனைகள்லாம் வராமல் இருந்தால் இதே வந்திருக்காது அப்படிங்காங்க. அதை 14 விஷயம் படம் வரல, அது இப்போ ரிலீஸ் ஆகலப்பா. நீங்கள் உங்கள் நோக்கம் யாரையாவது குற்றவாளியாக்கி எங்கள் வாயிலேருந்து வச்சு அதை வந்து எட்டிங் போட்டு அப்படிதான் நினைக்கிறீங்க சார்? இல்லை சார், எப்பவுமே வந்து இது மட்டும் இல்லை, ஒரு வேல்யூபிளான வந்து பொருள் வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும்போதோ இல்லை ரொம்ப நாள் இதுக்கு இருக்கும்போதோ அதை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். அது நம்மளால் ரொம்ப நாள் ப்ரிசர்வ் போட முடியாது. அது நிச்சயம்தான். 3 மாதம் அந்த நாள் தள்ள அதை கொஞ்சம் இப்போ நம்ம 100 தடவை வீட்டை விட்டு வெளியே போவோம், ஒரு தடவை போட்டாமல் போவோம். ஆனால் திருடன் 100 தடவை வாஷ் பண்ணிட்டே இருப்பான். நம்ம ஒரு தடவை மறந்த ஒரு தடவை தான் நம்ம மறந்தேன்னு சொல்ல முடியாது. அந்த 100 நாள் நம்ம வந்து இதுவாக இது வந்து அந்த அர்ஜென்ட்டுக்கு வந்து வாட்டர் மார்க் போட்டு அனுப்பிச்சிட்டே இருக்க முடியாது. அது ஒரு வேலையாகிடும். வந்து 1 ஹவருக்கு ஒரு தடவை அனுப்ப சொல்லிகிட்டே இருப்பாங்க.
வாட்டர் பார்க் போகிறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். அந்த பொறுமைலாம் இருக்காது. சார் அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த டென்ஷனில் சில மிஸ்டேக்ஸ் நடக்கும். அதனால் அது தள்ளி போனதும் ஒரு காரணம் தான். இல்லைன்னா இது 9ஆம் தேதி ரிலீஸ் இருந்தால் 14ஆம் தேதி வந்து ஆஃப்டர் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். இந்த படத்தில் நஷ்டஈடை ஈடுகட்டுறதுக்கு விஜய் சார் வந்து திரும்பி நடிக்க போறாரு. அது வந்து கைதி 2 வருது, லோகேஷ் பண்றாரு. காலையில இருந்து ஒரு நியூஸ் வருது. ஒரு இயக்குனரா நியூஸ் வரல, நீ கிரியேட் பண்ணுற அந்த நியூஸ். அதான் உன்னோட கருத்தை என் வாயில சொல்லி இப்போ நான் சொன்னேன்னு சொல்ல வைக்கிறதுக்கான முயற்சி நீ பண்ற. அப்படிலாம் எதுவும் அது மாதிரி எதுவுமே இல்லை சார். இப்போ டெக்ல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டெக்கு நம்ம திருட்டு விசா டிவிடி வந்தது, மெமரி கார்டில் காப்பி பண்ணாங்க. இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா பைரசி கண்டிப்பாக தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. நம்ம இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது மட்டும்தான் அது மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இன்னும் பெருசாக அதை கண்டுக்கிற மாதிரி தெரியல. இதுக்கு வந்து சட்டங்கள் வந்து ரொம்ப கடுமையாக்கப்படணும், தண்டனைகள் வந்து அதிகப்படுத்தப்படணும். அப்படி பண்ணாதான் இதுக்கு ஒரு தீர்வு. இப்போ ஏற்கனவே சார் இருக்கிற சட்டத்தின்படி தண்டனை கொடுத்தா கூட எங்களுக்கு போதும். இப்போ ஏற்கனவே மத்திய அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கு. இது வந்து அவங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டு, அப்புறம் வந்து 5% வந்து டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் 5% நஷ்டஈடு. புரியுதுங்களா? இப்போ இது வந்து 500 crores வச்சுங்க. 5% தயாரிப்பாளருக்கு வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் திருடனுக்கு அது பெரிய அமௌண்ட்டு. 25 கோடிங்கிறது 3 வருஷம் ஜெயிலில் இருக்கணும். அப்போது மற்றவனுக்கு பயம் வரும். இப்போது குறைஞ்சபட்சம் இருக்கிற சட்டத்தை வந்து அமுல்படுத்தி திருடனை கண்டுபிடிச்சி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாவே எங்களுக்கு முதல்ல போதும். அதுக்கப்புறமா அதை அப்டேட் பண்ணலாம். முதல்ல இருக்கிற சட்டத்தின்படி அவங்களுக்கு முதல்ல அரெஸ்ட் பண்ணால் நல்லது. சார், இப்போ மத்திய அரசு சட்டம் நீங்கள் சொன்னீங்க, பெப்சி தரப்புலேருந்து ஏதாவது வரையறை ஏதாவது இருக்குது? அது மாதிரி ஒருவேளை தவறு செய்யக்கூடிய நபர்கள் உங்கள் யூனியன் மெம்பராக இருக்கக்கூடிய பட்சத்தில் சார், யூனியன் மெம்பராக இருந்தாலும் சினிமாவில் நான் ஒர்க் பண்ண மாட்டேன் சார். அவங்களோட சேர்ந்து அது எங்கள் யூனியன் மெம்பராக பண்ண மாட்டாங்க. 100% பண்ண மாட்டாங்க சார். 100% 1000% எங்கள் மெம்பர்ஸ் அது மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்க. அப்படி தப்பு பண்ணாங்கன்னா நிச்சயமாக அவங்க வந்து சினிமாவில் இருக்க முடியாது. கோபி சார், டெக்னாலஜியில் ஒவ்வொரு இதுலையும் மார்க்கர் போட்டுருக்கு. நீங்கள் எந்த பிரிண்ட் வெளியே அனுப்புனாலும் அது இந்த இடத்துலேருந்து தான் ஃபோன் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படம் கிட்டத்தட்ட முழு படம் வந்தால் அவர் சொன்ன மாதிரி 2 மணி நேரத்தில் கண்டுபிடிச்ச முடியாதா? இன்னைக்குள்ள டெக்னாலஜி இந்த இடத்துல போனது இங்கே தான் வந்துருக்கு அப்படின்னு சார். இந்த இது வந்து டோட்டல் வாட்டர் மார்க் சார். வாட்டர் மார்க்கை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக க்யூப்பில் கொடுக்குற மாதிரி ஏதாவது கியூஆர் நம்பர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நம்ம ஸ்பெசிஃபிக்காக இருந்துச்சுன்னா அது நடக்கும். இங்கே வந்து நம்ம டெக்னீஷியன்ஸ்குள்ளே அனுப்பிக்கிற அந்த பிரிண்ட்லலாம் அதை நாங்கள் யாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம இன்டர்னல் ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் நடத்தணுமா சார்? நம்ம டீம் நம்ம அதை விசாரணை பண்ணோம் சார். விசாரணை பண்ணி அந்த ரிசல்ட்டை போலீஸ் சொல்லிட்டோம். நம்ம அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆமாம், யார் எங்கே அமிச்சோம், எப்போ அமிச்சோம், யார் யாருக்கு அமிச்சோம், அதில் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் வந்து போலீஸ்க்கு கொடுத்துட்டோம் சார். அந்த படத்தின் தயாரிப்பாளர் இருக்குது சார், இன்னி வரைக்குமே பெருசாக ஒன்றும் பேசலை. முதல்ல அறாதப்போ ஒரு வீடியோ அவர் அதில் ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைப்பார். அவர் உங்களை பார்த்தா வேறு ஏதாவது ஒன்று கேட்பீங்க. அதனால் வந்து இதில் வந்து நஷ்டத்தோடு அந்த நஷ்டம் பெரிய நஷ்டமாக இருக்கும். சார் இல்லை சார், அவங்கவுங்க பிரச்சனை இல்லை சார். எப்பவுமே என் பிரச்சனைன்னு வரும்போது இவர் தான் பேசுவார். என் பிரச்சனைக்கு நானே பேசினா நல்லா இருக்காது. அப்போ அவர் பிரச்சனை வரும்போது நான் பேசுவேன். ஜக்குபாய் பிரச்சனை வரும்போது அவர் பேசவே இல்லை. சம்மந்தப்பட்டு யார் அவங்க அப்புறம் வந்தாங்க. முதல்ல இண்டஸ்ட்ரி தான் வந்து அது இதுவாச்சு, அவங்களுக்காக வந்தது. அதனால் வந்து இது எனக்காக பண்ணுன்னு சொல்கிறது இந்த நேரத்தில் அவர் இதுவாக இருந்தோ பேசாமலே அவர் நடக்குதில்லை. பேச வேண்டிய அவசியம் வந்தால் பேசுவாங்க.